வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுகிறான். எது? இந்த வார்த்தை, அதாவது காஃபிர்கள் கொலை செய்ய திட்டமிட்டார்கள் என்பதோடு சேர்த்து கைது செய்ய திட்டமிட்டார்கள், ஊரை வெளியேற்ற திட்டம், 3-1 அவருடைய இருந்த திட்டம் 3-1 என்பது. ஆனால் சீரால படித்தவங்களுக்கு எல்லாரும் எப்படி விளங்கியிருப்பாங்கன்னா, கொலைக்கு மட்டும் திட்டமிட்டார்கள், ரசூலுல்லாஹ் தப்பி போயிட்டாங்க. இப்படிதான் ஒரு வடிவம் என்ன செய்யும் வரும். கொலைக்கு திட்டமிட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பி போய்விட்டார்கள். இப்படிதான் வரும். அல்லாஹ் என்ன சொல்றான்? 3-1 எது கிடைச்சாலும் அது செய்யறது, எதை கிடைத்தாலும் அது செய்வது என்றுதான் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 40வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதாவது குகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்களே, இருந்த நேரத்தில் அவரோடு இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நேரத்தில் சஹாபாக்கள் அது யுத்தத்துக்கு அழைக்கிற நேரத்தில் ஒரு சிலர் யுத்தத்துக்கு பின்தங்கினாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்கினான், இல்லா தன்சுரு, நீங்கள் அவருக்கு உதவி செய்யவில்லை என்றால், நீங்க நம்ம வர இயலாது அப்படின்னு நின்றீங்கன்னு சொன்னால், ஃபக்கத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ஏற்கனவே உதவி செய்திருக்கிறான். அல்லாஹ் அவருக்கு உங்களை வச்சு உதவி செய்யணும் எந்த அவசியம் இறைவனுக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா ஏற்கனவே உதவி செய்திருக்கிறான். இத் அக்ரஜஹுல்லதீன கஃபரு சானியத்னைன், காஃபிர்கள் அவரை வெளியேற்றிய நேரத்தில், இருவராக அவர்கள் வெளியேறினார்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்வான். இத் ஹுமா ஃபில் கார், அவர்கள் குகையிலே என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். எந்த குகை? ஹிராவா சௌரா? சௌர் குகையில், தௌர்னுவாங்க, சௌர் குகையிலே இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். எப்படி? இது ஹுமா ஃபில் கார், அவர்கள் எங்க இருந்தாங்க? குகைக்குள்ள இருந்தார்கள், 2 பேரும் இருந்தார்கள். இது யகூலு லி சாஹிபிஹி, அவர் தன் தோழரை பார்த்து சொல்கிறார், லா தஹ்சன், கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் தஆலா எங்களோடு இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனதஹு அலைஹி வ அய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, அல்லாஹ் தஆலா தனது அமைதியை அவர் மீது இறக்கினான். நீங்கள் காண முடியாத ஒரு படையை கொண்டு அல்லாஹ் அவருக்கு என்ன செய்தான்? உறுதிப்படுத்தினான். சீரால எல்லாம் வரும். இந்த காண முடியாத படையை கொண்டு அல்லாஹ் தஆலா தஈது பண்ணினான்ற விஷயம் இருக்குது, இது வராது. இதுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, சிலந்தி வலை பின்னினது வணங்கிட்டானே, இது போல சம்பவங்களை என்ன செஞ்சிட்டாங்க? போட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் காண முடியாது. எப்படி கண்டிங்க? காண முடியாத ஒரு விஷயத்தை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா உதவி செய்தார். இந்த சிலந்தி வலை சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள், மற்ற செய்திகள் எல்லாம் பலகீனமானது என்று என்ன செய்யணும்? நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற செய்திகள் எல்லாம் பலகீனமான செய்திகள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது மிக முக்கியமான அம்சம். அல்லாஹ் தஆலா தன்னிடமிருந்து ஒரு உறுதிப்படுத்தலை கொண்டு அவர்களுக்கு என்ன செய்தான்? உதவி செய்தான் என்பது மிக முக்கியமான விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அவர் இதை பற்றி முதலா பேசல. ரசூலுல்லாஹ் அங்க குர்ஆனில் முதலாவது இறங்கிய வசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், சந்தேகம் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் நபியான பின்னால் முதலாவது இறங்கிய வசனம் எதுன்னு கேட்டா, யா யுஹல் முத்தஸிர், யா யுஹல் முஸம்மில் அல்ல. இன்னொரு செய்தி அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா சீராவிலே வரக்கூடிய ஒரு பெருமை, ஒரு முரண்பாடான விஷயத்தோடு இந்த முஸம்மிலா முத்தஸிரான்றது, இந்த போர்த்தி கொண்டிருப்பவர் என்றது, நீங்க சந்தேகப்படாம இந்த இடத்துல முடிவெடுக்கலாம். எது முதலாவது இறங்கியது? யா யுஹல் முத்தஸிர் தான், முஸம்மில் அல்ல. தெளிவா ஜாபிர் சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஹிரால இருந்து இறங்கி போற நேரத்துக்கு நடக்குது. அப்படி என்றால் திருப்பி ரசூலுல்லாஹ் ஹிராவுக்கு போனார்கள், செய்தி சொல்லுது. திருப்பி ரசூலுல்லாஹ் ஹிராவுக்கு போனாங்க. ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை காணாம போனது எந்த இடத்துல? ரசூலுல்லாஹ் அதே ஹிரால தான். அப்ப ரசூலுல்லாஹ் திருப்பி என்ன செய்றாங்க? அங்க போறாங்க. போய் இறங்கி வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்தார்கள்? கண்டார்கள். இதை சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? நேரடியாக கண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று தனது இயல்பான உருவத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டது. அதாவது எப்படி என்றால், இந்த குருசியில வானத்தை அடைத்து கொண்டு உட்கார்ற அமைப்பில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காட்சி என்னது? இதுல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள் நேரடி உருவத்தில். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த செய்தி எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. இன்னொன்று என்னென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முத்தஸிரா முஸம்மிலா முதலாவது இறங்கிய இடத்தை நீங்க அந்த சூரா எடுத்து பாருங்க. இது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது இக்ராவுக்கு பின்னால முத்தஸிர எடுத்து பார்த்தீங்கன்னால போர்த்தி கொண்டிருப்பவரே, முஸம்மில எடுத்து பார்த்தீங்கன்னால போர்த்தி கொண்டிருப்பவரே. ஆனால் இதுல ஹதீஸ் நேரடியாக முத்தஸிர் என்று சொல்லுது. இரண்டாவது விஷயம் என்னன்னா, முஸம்மில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா குமில் லைல இல்லா கலீலா, அடுத்த வசனம், நீங்கள் இரவு நேரத்திலே எழும்பி தொழுங்கள்,
கொஞ்ச நேரத்தை தவிர அப்படின்னு நடக்குது. இது டைரக்ட்லி ரசூலுல்லாஹி தொழுகையை பத்தி பேசுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன, கிதாப் என்றால் என்னன்னு தெரியாம இருந்தார்கள் தெளிவா சொல்லுது. ஆனா முத்தஸிர் அப்படி அல்ல. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர், போர்த்தி கொண்டு போய் கும் எழுங்க, ஃபஅன்திர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், கும் ஃபஅன்திர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்திர் வலிரப்பிக ஃபஸ்பிர். எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக உற்சாகப்படுத்தக்கூடிய வசனம். உங்கள் ஆடைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அசுத்தங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றால் எப்படி புரிஞ்சு போய் அதை வந்து தஃப்சீர் பண்றாங்கன்னு சொன்னால், ஷிர்க் என்கின்றதன் பக்கம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். வசியாபக ஃபதஹிர், உங்கள் ட்ரெஸ்ஸை என்ன செய்யுங்க, எப்பையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ருஜுஸ் வர்ருஜஸ ஃபஹ்ஜுர் என்றால் இணை வைக்கக்கூடிய சிலைகள் இந்த போன்ற அசுத்தங்களை என்ன செய்யுங்க, விட்டு தூரமாக கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வசனத்தை இறக்குறான். எனவே எல்லா வகையிலும் பொருத்தமானது அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இக்ராவுக்கு பின்னால் இறங்கிய அடுத்த வசனம் சூரத்துல் முத்தஸிர் தான். நம்ம எப்படி இக்ராவோட நின்று நிறைய பேர் முதலாவது இறங்கிய வசனம் எது அப்படின்னு பிள்ளைகிட்ட தைரியமா கேட்கறது, இதோட நிறுத்திக்கிறது. கடைசியா இறங்கிய வசனம் எதுன்னு தெரியாது, இரண்டாவது இறங்கிய வசனம் எதுன்னு தெரியாது, மற்ற என்ன சொல்றது, இந்த முதலாவது இறங்கிய வசனம் எது, இவ்வளவுதான். இதோட நம்ம என்ன செஞ்சிருவோம், முடித்து விடுவோம். கடைசியா இறங்கிய வசனம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது சீராவுடைய ஒரு பகுதியை இந்த இடத்துல சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், சரி, அடுத்த